ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கொரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியான ஃப்ரைடு எக் பிளான்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரைடு எக் பிளான்ட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய எக் பிளான்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல எட்ஜஸை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை நம்ம நார்மல் வாட்டரில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வாட்டரில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கார்லிக்கும் நம்ம நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் சில்லி அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொரியனில் பார்த்தோம்னா ஹாட் பெப்பர் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்பவுமே ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ நாம் ஹாட் பெப்பருக்கு பதிலாக நார்மல் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆயில் நல்லா விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக் பிளான்ட்டை இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகணும். எக் பிளான்ட் இந்த நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுலே நல்லா குக் ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்பப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. எக் பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஸோ எக் பிளான்ட் மட்டும் நம்ம மாற்றி வச்சுட்டு அது மிச்சம் இருக்க ஆயிலே நம்ம இப்போ டிஷ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்லிக் அந்த ஆயிலே நல்லா வணங்கட்டும். ஸோ கார்லிக் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆனியனும் கார்லிக் ரெண்டும் சேர்ந்து நல்லா அந்த ஆயிலேயே குக் ஆகட்டும். ஸோ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம சாஸஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிரும். ஸோ இதில் மெயினானது சோயா சாஸ் தான். ஸோ சோயா சாஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்வீட்னஸ்க்காக 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ கொதித்ததுக்கப்புறமா
நம்ம க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்கு நம்ம பெப்பரும் க்ரீன் சில்லியும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் வந்து இன்னுமே காரம் வேணும்னா இன்னும் ஒரு 2 க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பரும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக் பிளான்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு சிம்லே வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு பார்த்தோம்னா நல்லா பரட்டி விடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்லே வச்சிட்டோன்னா ஸோ அந்த எக் பிளான்ட்டில் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கும். லாஸ்ட்டாக செசமி சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். செசமி சீட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, வெள்ளை எள்ளு தான். ஸோ வெள்ளை எள்ளில் பார்த்தோம்னா நிறைய நியூட்ரியன்ஸு அண்ட் ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து மெயினாக டைஜஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சைனீஸ் ஃபுட்டில் பார்த்தோம்னா அதிகமாக இந்த வெள்ளை எள்ளு வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியான கொரியன் ஸ்டைலில் ஃப்ரைடு எக் பிளான்ட் வந்து நம்ம ரெசிபி இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு குயிக்காக வந்து ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை தனியாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஒயிட் ரைஸ் இல்லை ஏதாவதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். ஸோ ஒரு சிம்பிளான டிஷ் தான். யார் யார் கொரியன் சைனீஸ் ஃபுட்டில் விரும்புகிறீங்களோ ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.